நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு நாடெல்லாம் மிக கொடுமையும் வன்முறையும் தாண்டவமாடிக் கொண்டிருந்த நேரம் 1948 மார்ச் 10 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று இதை துவக்கினார்கள். மொழிவழி சிறுபான்மையினர்கள், இனவழி சிறுபான்மையினர்கள், மதவழி சிறுபான்மையினர்கள் அத்துணை பேருக்குமான பிரதிநிதித்துவ சபையாக முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று வரை நிமிர்ந்து நிற்கிறது என்பதற்கு ஒரே காரணம், இதை நிர்வகித்தவர்கள் எல்லாம், இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தனக்காக இருந்தவர்கள் அல்ல. நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு நாடெல்லாம் மிக கொடுமையும் வன்முறையும் தாண்டவமாடிக் கொண்டிருந்த நேரம் 1948 மார்ச் 10 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று இதை துவக்கினார்கள். மொழிவழி சிறுபான்மையினர்கள், இனவழி சிறுபான்மையினர்கள், மதவழி சிறுபான்மையினர்கள் அத்துணை பேருக்குமான பிரதிநிதித்துவ சபையாக முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று வரை நிமிர்ந்து நிற்கிறது என்பதற்கு ஒரே காரணம், இதை நிர்வகித்தவர்கள் எல்லாம், இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தனக்காக இருந்தவர்கள் அல்ல.